மௌனத்தையே மொழியாக பேசுவோரை பெருமைப்படுத்தும் விதமாக சர்வதேச சைகை மொழி வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மொழி மனித நாகரிகத்தின் முதல் அடையாளமாகும். காலை எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை மொழிதான் மனிதனை ஆள்கிறது. ஆனால் அதே நேரம் தங்களுக்கான தனி மொழி என ஒன்றை பேச முடியாமலும் கேட்க முடியாமலும் ஒரு சமூகம் அவதிக்குள்ளாவதை நாம் அவ்வளவாக கண்டுகொள்வதில்லை. அவர்களின் முதல் மற்றும் கடைசி மொழியாக சைகை மொழியே இருக்கிறது. உலக சைகை மொழி தினமான இன்று அதன் முக்கியத்துவத்தை சற்று புரட்டி பார்ப்போம். சைகை மொழியின் முக்கியத்துவத்தை அனைவரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டுமென்பதே இந்த நாளுக்கான முதல் குறிக்கோளாக உள்ளது. உலக அளவில் 44 கோடி பேர் செவித்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளாக உள்ளனர் என ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதில் 3.5 கோடி பேர் குழந்தைகளாக உள்ளனர் என்பதுதான் வருத்தமளிக்கும் விஷயமாகும். 130 கோடி மக்கள் தொகை கொண்ட நம்முடைய நாட்டில் சைகை மொழி பற்றிய விழிப்புணர்வு போதிய அளவு இல்லை என்பது உண்மை. நாட்டில் மொத்தம் 6.5 கோடி பேர் செவித்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளாக உள்ளனர். இவர்களில் 50 லட்சம் குழந்தைகளும் அடங்குவார்கள். சமூகத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் இத்தகையோர் சந்திக்கும் பிரச்சனைகள் பலவிதமாக உள்ளன. குறிப்பாக கல்வி நிலையம், அலுவலகம், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், வங்கிகள், உணவகங்கள் மற்றும் மருத்துவமனைகள் என சாதாரண மனிதன் பயணிக்கும் இடங்களில் பல சிரமங்களுக்கு உள்ளாகின்றனர். இதுபோன்ற அடிப்படை தேவைகள் உள்ள இடங்களில் அவர்களுக்கான வசதிகள் ஏற்படுத்தி தருவது அடிப்படை தேவையாகும். செவித்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளாக உள்ள மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து பூவிழி வாசலிலே, மொழி, மெர்க்குரி போன்ற தமிழ் திரைப்படங்கள் மௌனமே தாய்மொழியாக கொண்ட மக்களின் பிரச்சனைகளையும் தேவைகளையும் வெளிச்சம் போட்டு காட்டின. 2050ஆம் ஆண்டிற்குள் உலக அளவில் 90 கோடி பேர் பாதிக்கப்படுவர் என உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் ஒரு குழந்தை பிறந்த 1 வருடத்திற்குள் காது கேளாமை என்ற குறைபாடு கண்டறியப்பட்டு உடனடியாக சிகிச்சை அளித்தால் 100ல் 60% சரி செய்து விடலாம் என்கிறார்கள் மருத்துவர்கள். உறவுகளுக்குள் திருமணம், பரம்பரை வியாதி மற்றும் விபத்துகள் போன்றவற்றால் இத்தகைய குறைபாடு உருவாகிறது. காது கேளாத மற்றும் வாய்ப்பேச முடியாத மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் காது கேளாத மற்றும் வாய்ப்பேச முடியாத குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளிகளை அதிகரிக்க அரசின் சிறப்பு கவனம் அத்தியாவசியமாகிறது. சைகை மொழி குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நம்முடைய நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியில் சைகை மொழி பேசும் மக்களுக்கும் செய்திகள் போய் சேர வேண்டும் என்ற நோக்கில் தினம்தோறும் சிறப்பு சைகை மொழிபெயர்ப்பாளர்களை கொண்டு செய்திகள் வாசிக்கப்படுகிறது. உலகில் பல மொழிகள் இருந்தாலும் சர்வதேச மொழியான சைகை மொழி குறித்த விழிப்புணர்வை அனைவரிடத்திலும் ஏற்படுத்த வேண்டியது காலத்தின் தேவையாகும்.